வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம அப்பா வீட்டு தோட்டம். அதாவது நம்ம நைபராக இருக்கிறவங்க நம்ம அப்பா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹாபியே வந்து இந்த தோட்டக்கலையை வந்து நல்லா டெவலப் பண்ணுறது தான். அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்னே சொல்லலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 வருஷம் மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸரு. அவர் இப்போ வந்து ஒரு ஹாபியாக இதை வந்து பண்ணிகிட்ருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக ஒரு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை வகைகள் தான் அதிகமாக வளர்த்துருக்காரு. என்னென்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான மூலிகை கஷாயம் வச்சு குடிக்கிறது, அது மாதிரி எல்லா வகையான மூலிகையும் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னென்ன மூலிகை என்னென்னத்துக்கெலாம் பயன்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த விலாகு. இது நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லிட்டு வரேன். ரொம்பவே சுவாரஸ்யமான நிறையா தகவல்லாம் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் இல்லாத வீடே இருக்காது. அவங்களுக்கு இது ரொம்பவே வரப்பிரசாதனே சொல்லலாம். ஏன்னா இந்த பூவோட நேம் வந்து நித்திய கல்யாணி. இதை நீங்கள் கஷாயம் வச்சு வாரத்தில் ஒரு முறை குடித்தாலே போதும். ரொம்பவே சுகர் லெவல் வந்து நார்மலுக்கு வரும். இந்த பூவை பற்றி மேலும் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பப்பாயா செடி. இது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. இது உடம்புக்கு வந்து அவ்வளவும் நல்லது. தலை முடிக்கும் ரொம்பவே நல்லது. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி, அதாவது ஒத்த செம்பருத்தி. இந்த இலையை வந்து நம்ம டீ போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க. டீ போட்டு குடிக்கிறது ரெட் டீ சொல்லுவாங்க சில பேர். அதுதான் அந்த ஒத்த செம்பருத்தி ரெட் டீன்னு சொல்லி டீ போட்டு குடிப்பாங்க. டீன்னு சொல்லலாம், கசாயின்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். அந்த டீ போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது சுண்டக்காய் வந்து சொல்லவே வேணாம். பாதி பேருக்கு கசப்பு, அதனால் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் சுண்டக்காய்ங்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் வந்து ஒரு வகையான மூலிகை தான். நான் இப்போ காட்டுறது எல்லாமே மூலிகை தான். ஏன்னா அப்பா வீட்டு தோட்டம் மூலிகை தோட்டம், அதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியே ஆகணுங்க. அதாவது இந்த பூவில் வந்து ஒரு பூ இருக்கும் பாருங்கள், சங்குப்பூ. நான் சங்குப்பூ வந்து உங்களுக்கு இன்னும் இந்த வீடியோலேயே நான் காட்டுறேன். அதிலே அடுக்கு சங்குப்பூ, ஒயிட்டு சங்குப்பூ, ப்ளூ சங்குப்பூன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த சங்குப்பூ சாப்பிட்டிங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ் ஆகணும், உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மார்னிங்கும் ஈவினிங்கும் 2 வேளையும் நீங்கள் அதை ப்ளூ டீயாக போட்டு குடிங்க. இப்போல்லாம் ப்ளூ டீன்னு தனியாக ஷாப்பே வச்சுருக்காங்க இதுக்காக. ஸோ நீங்கள் வந்து வெயிட்டு குறைக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகிறது அதுமாரி பண்ணாமல் இதுமாரி பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது தேன் பூன்னு சொல்லிட்டு இதை எடுத்து நம்ம தேன் உறிஞ்சிருக்கோம்ல, அந்த தேன் பூ தான் இது தேன் பூ நம்ம குழந்தைங்க விளையாடுறது அப்படின்னு சொல்கிறது போக இதுலேயும் ஒரு மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதை பற்றின டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவர் வந்து ஒரு 3-4 வந்து செம்பருத்தி செடி வச்சுருக்காரு. இது வந்து ரோஸு. இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சீசனில் வந்து பூக்கலை. நான் பூக்கும் போது உங்களுக்கு இது ஒரு ஷார்ட்ஸாக நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு நம்ம வீடியோவை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அப்பாவை பற்றின மேலும் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரை, அதாவது பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கீரை வகை தான். உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தியோட இலை தான் இது. இந்த பூக்கள் பூக்கும்போது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே அவ்வளோவா வந்து ஒரு டெய்லியும் மார்னிங் ஈவினிங் 2 வேளையுமே வந்து தண்ணி ஊற்றி ரொம்பவே பாதுகாத்து வச்சுருப்பார். நம்மளும் செடி வளர்க்குறோம், ஆனால் நமக்கு தண்ணி ஊற்றுறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனம்.
அதனால் காலைல ஊற்றுவோம், ஈவினிங் ஊற்ற மாட்டோம். ஆனால் அவர் அப்படி கிடையாது. 2 வேளையுமே தண்ணி ஊற்றி அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பார்ப்பார். இப்போ ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அதுமாரி நம்ம பார்ப்போம்ல, அதுமாரி ஒரு குழந்த மாரி அவர் வந்து பராமரிச்சிட்ருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி. வெத்தலை கொடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். வீட்லேயே ஒரு வெத்தலை கொடி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து அதிகமாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த வயிற்றுப்போக்கு, சளி, இருமல் வருது பார்த்திங்களா, அதுக்கு வந்து வெத்தலை வந்து அவ்வளோவோ மருந்துங்க. வெத்தலைங்கிறது ரொம்பவே புது. இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி. மருதாணி வந்து கையில் வந்து நம்ம போட்டோன்னு நினச்சிங்கன்னா உடம்பு சூட்டை வந்து தணிக்கிறது இது. அது வந்து மருதாணி. இது வந்து மணி பிளான்ட்டு. எல்லாருக்குமே தெரியும் இந்த மணி பிளான்ட்டு. மணி பிளான்ட்டுங்கிறது வீட்டில் எல்லாருமே வளர்க்க வேண்டியது தான். இது வந்து பண வரவுன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து இது வந்து மருத்துவ குணங்களும் இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு மணி பிளான்ட் கண்டிப்பாக வைங்க. அதுமாதிரி ஒரு மார்க்கன்ட்ரி இவர் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட்டு சிகப்பு கீரை தாங்க. இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க, அப்புறம் எலும்பு வந்து வீக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கீரை வந்து டெய்லியும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கீரைனாலே ரொம்பவே ஃபேவரெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து துளசி. துளசி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது உள்ளே வர சப்ஜா விதையை பற்றி யாருக்காவது தெரியுமா? அந்த சப்ஜா விதை தாங்க நம்மளோட வெயிட் லாஸ்க்கு, ரோஸ் மில்க்குக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது அந்த துளசியில் வர சப்ஜா விதை தான். அது வந்து குழந்தைங்களுக்கும் நல்லது. அதாவது சப்ஜா விதைன்னு சொல்ல மாட்டேன், அந்த துளசியோட இலையை வந்து கஷாயம் வச்சு சாப்பிட்டா சளி, இரும்பல் அதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி வந்து ஃபுல்லாகவே அது நல்லா வச்சுருந்தாரு. ரொம்பவே பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து எதை சொல்கிறது எதை விடுறதுனே தெரிலங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை ஐட்டமாக வச்சுருந்தாரு. மோஸ்ட்லி நான் என் குழந்தைக்கெல்லாம் இங்கே வந்து தான் மருந்தே வாங்குவேன். அவர்கிட்ட தான் வந்து இந்த துளசி, கற்பூரவள்ளி, முடக்கத்தான் இலை, வெத்தலை இதை வச்சு தான் ஒரு கஷாயம் வச்சு வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துருவேன். அப்போ தான் அவனுக்கு சளி வந்து சேராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அது வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ செம்பருத்தி. சிகப்பு செம்பருத்தி ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ வந்து பார்க்குறது வந்து எல்லோ கலர் செம்பருத்தி. செம்பருத்தியில் நிறைய வகை இருக்குது. இது வந்து எல்லோ கலரு. இது வந்து பார்த்திங்கன்னா கனகாமரம். கனகாமரங்கிறது அதாவது வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இது வந்து தெரியாது. கனகாமரம் பூ வந்து அவ்வளோ நல்லது. எஸ்பெஷலி அப்பாவுக்கு வந்து இது ஃபேவரட்டான பூக்கள். அதாவது இந்த பிளானட்லேயே வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச பூ எதுன்னு கேட்டேன். அவர் வந்து இந்த கனகாமரம் பூ தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இந்த கனகாமரம் பூ எப்போவுமே பூத்துட்டு இருக்கும். அது வந்து ஒரு நாள் கூட பூக்கிறத வந்து நிறுத்தாது. ஸோ எப்போவுமே அந்த பூக்களை வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மதுரை மல்லி. மதுரை மல்லினாலே போதும் உங்களுக்கு அந்த வாசனை தாங்க. அந்த மல்லிகைப்பூ வாசனை பாருங்கள், அப்படி மணக்கும் அந்த பூக்கள் பூத்து குலுங்கும் போது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா புதினா. புதினா வந்து வீட்டில் எல்லாருமே அஸ்யூஷுவலாக வளர்க்குறது தான். அது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம், டீக்கு யூஸ் பண்ணலாம். புதினா டீ, க்ரீன் டீ இதுமாரி குடிக்கிறாங்களே அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பிரண்டை. பிரண்டை வந்து துவையல் செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அப்புறம் வந்து வேப்பங்கன்று வச்சுருக்காரு. இது வந்து மஞ்சள், கிழங்கு மஞ்சள் சொல்லுவாங்கள்ல, அந்த மஞ்சள் தான் அது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து மூலிகை தான் வச்சுருக்காரு. பிரண்டையில் வந்து நீங்கள் துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நான் வச்சு சாப்பிட்ருக்கேன். அது ரொம்ப உடம்புக்கும் நல்லது தான். மெயினாக வந்து இது வந்து யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க துவையல், பிரண்டை துவையல். சிட்டி சைடில் நான் சொல்கிறது, வில்லேஜ் சைடில் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பிரண்டை துவையல்லாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாரிஜாதம் பூ. பாரிஜாதம் பூ வந்து இப்போ பூக்கலை, பூக்கும்போது நான் உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ரொம்பவே வாசம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாசம்லாம். ஸ்மெல்லே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுதாங்க பாரிஜாதம் பூக்கான சீக்ரெட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்ரோஸ். ரோஸ் பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? யாருமே கிடையாது. ரோஸ் பிடிக்காதவங்களே கிடையாது. இது அதில் வந்து ஒரு வகையான வகை ரோஸ் தான் வந்து பட்ரோஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வகையான என்ன சொல்கிறது, சங்குப்பூ தான். சங்குப்பூவோட விதை தான் இது.
இந்த விதையை வந்து நீங்கள் போட்டாலே போதும், அப்படி பூத்து குலுங்கும் சங்குப்பூ. மெயினாக சங்குப்பூ வந்து மோஸ்ட்லி எல்லோரும் வச்சுங்க வெயிட் லாஸ்க்கெலாம். வெயிட் லாஸு, இந்த ஸ்கின் க்ளோயிங் ஆகணும், ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தடுப்பு தடுப்பாக சுருக்கமாக விடாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நான் சொல்கிற ஒரு பெஸ்ட்டு டிப்ஸாகவே எடுத்துங்க. ஏன்னா அவ்வளோக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இலை. மருதாணி இலை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த சைட்லேயும் ஒரு இலை வச்சுருக்காரு, ஒரு கன்று வச்சுருக்காரு மருதாணி. இது வந்து உடம்பு சூட்டை வந்து தணிக்கும். அப்புறம் வந்து ஹேருக்கும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செடி அவரை வந்து மோஸ்ட்லி பார்த்துக்க மாட்டீங்க. அதாவது அவரை வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக கொடியில் அது மாதிரி இருக்கும். இது வந்து செடி அவரை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான செம்பருத்தி பூ. அடுக்கு செம்பருத்தி, ஒற்றை செம்பருத்தி, செம்பருத்தியில் நிறையா வகை இருக்குது. இந்த செம்பருத்தி பூவில் ஒரு வகை டீ இருக்குது பாருங்கள், டீ. அது கண்டிப்பாக மறக்காமல் போட்டு குடிங்க. இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டீ ரொம்பவே நல்லது. நோய் சக்தி அதிகப்படுத்தும், முடி நல்லா வளரும். இந்த இலையை அரைச்சி நம்ம தேய்ச்சோன்னா முடி வந்து கொட்டாது. முடிக்கும் நல்லது, ஹேருக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, மோஸ்ட்லி ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்பவே நல்லது இந்த செம்பருத்தி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து நம்ம மரத்தில் தான் பார்த்துருக்கேன் நான். இது வந்து செடியிலே வந்து அவர் வளர்க்குறாரு. லெமன் அவ்வளோ இருக்குங்க லெமனு. அந்த சின்ன செடியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இப்போ சீசன் இல்லாதனால இப்போ நான் என்னால் ஒன்று தான் காட்ட முடிஞ்சிச்சு. சீசன் வரும்போது நான் உங்களுக்கு நிறையாவே காட்டுறேன். அந்த டைம் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே காட்டுறேன். இந்த லெமன் செடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் இலை சொல்லுவாங்க பார்த்திங்களா, இந்த மூட்டு வலிக்கு, சளிக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். முடக்கத்தான் இலை இதில் வந்து தோசை சுட்டு சாப்பிட்லாம். மெயினாக இந்த நார்மல் தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் இந்த இலையை அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வந்து உடம்புக்கு, மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது இந்த முடக்கத்தான் இலை. மறக்காமல் நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு வகையான சங்குப்பூவில் இருக்குது தான். அப்புறம் ஒரு மாக்கன்று வச்சுருந்தாரு. இது வந்து கருவேப்பிலை. நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். சமையலுக்கு, தாளிக்கிறதுக்குனாலே இந்த கருவேப்பிலை தான். ஒரு கொத்தி எடுத்து அப்படியே எடுத்து தாளிச்சு விட்ருவோம் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அரளி விதை இலை. கஸ்தூரி பூ ப்ளஸ் இது அரளி பூன்னு சொல்லுவாங்க, அரளி இலையும் சொல்லுவாங்க. இதை தான் வந்து படத்துலலாம் அரளி அடித்து சாப்பிடுவேன் விஷம் அப்படி சொல்லுவாங்களே, அது இதுதான் ரொம்பவே மோசமான செடி. ஆனால் பூவை வந்து சாமிக்காக யூஸ் பண்ணுறது, சாமிக்கு யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இந்த பூவை. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இலை வந்து டேஞ்சரு, குழந்தைங்க கையிலலாம் கொடுத்துடாதீங்க, அது ரொம்பவே விஷம். அரளிக்காயெல்லாம் ரொம்ப விஷம், அது உயிரியே எடுக்கிற விஷம். அது நல்லா பார்த்துங்க. சப்போஸ் மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூதுவடை பாருங்க, அதான் வளர்ந்துருக்கு. அதுவே ஒரு முருங்கை கண்ணை வேற வெடிச்சிருக்காரு அப்பா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகை மாதிரி இருக்கு, மணத்தக்காளி. அடுத்தது வந்து சாமந்தி. ஆமாம், இது செடி அவரை. இது வந்து செடி அவரை. செடியிலே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு இப்போ தான் போட்டிருக்காங்க. கரும்பை வளர்ந்துருக்கு பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு. அது இன்னும் பெருசாகிட்ட பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து அவரை இல்லை, இப்போ எல்லாமே விட்டு அடிச்சு இது ஒன்று தான் இருக்கு. 10-15 பூத்து இது ஆயிடுச்சு, காய்ச்சிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழை மரம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம். முருங்கை மரம் இல்லாத வீடே இருக்காது. அதுவும் வில்லேஜ் சைட்லலாம் இந்த முருங்கை மரம் தான் ஃபேமஸ். எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். இந்த முருங்கை மரத்துலேன்னு பூலேன்னு காயிலேன்னு எல்லாமே உடம்புக்கு நல்லது. ப்ளஸ் இந்த பிசினை கூட யாருமே விட்டு வைக்கல, அதை கூட மருத்துவ யூஸ் பண்ணுறாங்க. பாருங்க பின்னாடி ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்குது. அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். பயங்கர ஸ்பாட் அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன் உங்களுக்காக. பார்த்தீங்களா முருங்கைக்காய் பார்த்தீங்களா எப்படி தொங்குதுன்னு. அது விதை போட்டு வந்துக்குது மேடம். முதல் முருங்காங்க பெஸ்ட்டு. முருங்கப்பா உங்களை பற்றி காவல்துறையில் 35 ஆண்டுகள் பணி ஓய்வில் உள்ளேன். இப்போ எனக்கு பொழுதுபோக்கு இந்த செடி தோட்டம் ஏதோ இந்த பிள்ளைங்களுக்கு மேலே நான் அதை பராமரிச்சுன்னு வரேன். என்னுடைய உடல் நிலையும் அதனால பேணி காத்துட்டு வரேன். இதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஒரு ஹாபியில். ஆமாம், எதுவும் வேலைக்கு எதுவும் போல் வர பென்ஷனை வச்சுக்கின்னு நானும் என்னுடைய சம்சாரமும் செடி கொடியில் பார்த்து பராமரிச்சுன்னு வரோம். இப்போ நம்ம அவளோட எதிர்பார்த்திருந்த டூர் விளாகுதாங்க. அப்பாவோட வீடியோ வந்து நம்ம சின்னதாக டூராக எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ க்ரியேட்டிவிட்டிவாக அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான். இந்த வயசுலேயும் விட்டு கொடுக்காம 2 பேருமே ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷனில் 1 வருஷம் வாழ்கிறதே வந்து பெரிய போராட்டமாக இருக்குது. ஏன்னா 1 வருஷத்தில் டைவர்ஸு, மினிமம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் வாழ்கிறாங்க. அதுக்கப்புறமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு டைவர்ஸில் தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த வயசுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேருமே விட்டு கொடுக்காமல் இணை பிரியாமல் ஒருத்தர் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்களோட விலாகை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் மாதிரி, மினி மியூசியம் மாதிரி. இது ஒரு மினி டிவி ஸ்டாண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே கலைநயத்தோடு வாங்கி வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் என் பையன் வந்தானா இது எல்லாத்தையும் உடச்சி போட்டுருவான். ஸோ வந்து நான் மோஸ்ட்லி அவனை வந்து கொஞ்சம் தள்ளியே வைப்பேன். இந்த டிவி ஸ்டாண்டுக்குன்னே தனியாக ஒரு டூர் போடணும் போல இருக்குது. ஏன்னா அந்தமாரி அவ்வளோ பொருள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிசிடிவி அண்ட் சோஃபா. அவங்க 2 பேரும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற இடமே இது தான். நெக்ஸ்ட்டு வந்து அப்பாவோட கிச்சன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அப்பா தான் வந்து சமைப்பாங்க. அப்பா தான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். எனி டைம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவரை ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார், ஜாலியாக இருப்பார், எல்லாருக்கிட்டையுமே வந்து ஜாலியாக பேசுவார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பிடிக்காத ஆளே இல்லை, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரூமு. இந்த ரூம் தான் வந்து கேட்டேன், இந்த வீட்டில் வந்து எது ஃபேவரட்டான ப்ளேஸ் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து எனக்கு இந்த ரூம் தான் ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தையல் மிஷின் இருக்குது. அப்பப்போ எப்போல்லாம் தோணுதோ அப்போ வந்து தைப்பார். ஸோ வந்து எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு ரூம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கலைநயத்தோடு தான் வச்சுருக்காரு. இது வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஏரியா. மோஸ்ட்லி இங்கே தான் வந்து அதிகமாக வந்து பூஜை வந்து அவங்க தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்களுக்காகவே வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது போல் உங்களுக்கு புதுசாக வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேஷனும் தான் எனக்கு புது வீடியோ போடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.